இன்னைக்கு நான் பேச போற டாபிக் கொஞ்சம் சென்சிட்டிவ், கொஞ்சம் ஸ்கேரி, ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல ஒன்னு கிளியரா சொல்லிடுறேன், நான் இங்க யாருடைய நம்பிக்கையும் கேள்வி கேட்க வரல. சிவன் மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நம்புறதுக்கும் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த புரிஞ்சுக்கிற முயற்சி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ நான் தான் விக்னேஷ். வெல்கம் டு எஸ்டி டெல்லர். சிவன் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச கடவுள். ஆனா ஒரு கொஸ்டின், சிவன் மனிதனா இல்ல கடவுளா இல்ல மனிதர்களுக்கு புரியாத ஒரு உயிரினமா? சில பேர் சொல்லுவாங்க சிவன் ஒரு ஏலியனா இருக்கலாம்னு. அது சும்மா கற்பனையா இல்ல உண்மையிலேயே சில க்ளூஸ் இருக்கா? அதான் இப்ப நம்ம மெதுவா பார்க்க போறோம். சோ முதல்ல ஏலியன்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமிக்கு வெளியிலிருந்து வந்த ஒரு அட்வான்ஸ்டு நாலேஜ் கொண்ட உயிரினம் தான் ஏலியன் அப்படின்னு சொல்றோம். இப்ப யோசிச்சு பாருங்க, 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ் டெக்னாலஜி எதுவுமே இல்லாத காலகட்டத்துல ஒருத்தர் வானத்திலிருந்து கீழே மிகப்பெரிய சத்தத்தோடையும் ஒரு ஒளியோடையும் இறங்கி வந்தா அவங்கள மக்கள் பார்த்தாங்கன்னா, அதாவது அந்த கால மக்கள் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சயின்டிஸ்ட்னா இல்ல ஏலியன்னா? இந்த மாதிரி வார்த்தைகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் ஏலியனை மக்கள் கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதை முதல்ல நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அன்சீன் ஏலியன் ஹிஸ்டரி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், அந்த கால மக்கள் ஏலியனை எப்படி கடவுளா மாத்தினாங்க அவங்களால முடியாம, அதாவது அவங்களுக்கு என்னன்னே தெரியாம. ஸோ இப்போ நம்ம 2வது தியரிக்கு போவோம். இது உங்களை ரொம்பவே கியூரியாசிட்டி கொண்டு போய் தள்ளும். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி உங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஏலியன் தியரி ஏன் சிவனை மட்டும் வச்சு சொல்றாங்க? இதுக்கு ரொம்ப சிம்பிள். ஏன் விஷ்ணுவை சொல்லல, ஏன் பிரம்மாவை சொல்லல, ஏன் மத்த எந்த கடவுளுமே ஏலியன் சொல்லாம சிவனை மட்டும் சொல்றாங்க? அதுக்கு நீங்க ஒண்ணு, சிவனை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் 3 விஷயங்கள். இந்த சிவனுக்கு அரண்மனை கிடையாது, ராஜ்யம் கிடையாது, ஆடம்பர வாழ்க்கை இல்லம் எதுவுமே கிடையாது. ஆனா மத்த கடவுள்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நகைகளை போட்டுக்கிட்டு மிகப்பெரிய கோயில்கள்ல மிகப்பெரிய மாளிகைகள்ல இருப்பாங்க. ஆனா சிவன் மட்டும் மலை, காடு, சுடுகாடு இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல தான் இருப்பாரு. ஏலியன்ஸ் தேரிப்படி ஏலியன்ஸ் எல்லாமே யாருமே இல்லாத ஒரு சேஃப் ஜோன்ல, அதாவது இசோலேஷன் சேஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த ஏலியன் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனிச்சு உத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் இந்த சிவன் இருக்காரு. சிவனுடைய கோயில்கள் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம 2வதான மாஸ்டர் தியரிக்கு போவோம். இது உங்களை கன்ஃபார்ம் பண்ணும் சிவன் ஒரு ஏலியன். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சிவனோட கையில ஏன் ஒண்ணுமே இல்லை? ஏன்னா மத்த கடவுளோட கையில தங்கம், வெள்ளி, பவர், சிம்பிள், ஆயுதம், வெப்பன்னு ஏகப்பட்டது இருக்கும். ஆனா சிவனோட கையில தியானம், அமைதி, சக்தின்னு இது 3 மட்டுமே இருக்கும். இது எல்லாமே டெக்னாலஜி இல்லை, அதாவது இது எல்லாமே எனர்ஜி கண்ட்ரோல். முன்ன சிவனுக்கு சொன்ன தியானம், அமைதி, சக்தி இது 3மே இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா எனர்ஜி, பவர், பேலன்ஸ். இது 3 தான் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தி தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்கு. அது 3மே சிவன் தன்னோட கையில பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே வச்சிருந்திருக்காரு. ஸோ இவர் கண்டிப்பா, நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போற இந்த 3வது விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் சிவனோட 3வது கண். எஸ், இந்த 3வது கண் திறந்தா இந்த உலகமே மிகப்பெரிய பேரழிவுல இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தியரி அந்த கால மக்கள் எப்படி எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னு நீங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏலியன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மேல இருந்து கீழே இறங்கும் பொழுது மிகப்பெரிய ஆபத்துகள், அதாவது நியூக்ளியர் பாம்பு, ஸோ எனர்ஜி வெப்பன், லேசர்னு சொல்லிட்டு பலவிதமான வெப்பன்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை இந்த பழங்கால மக்கள் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம அதை 3வது கண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ காலப்போக்கில் மாறி மாறி அது சிவனோட 3வது கண், அதாவது ஏலியனோட வெப்பனுங்கிறது மாறி சிவனோட 3வது கண்ணுன்னு மாறி இருக்கலாம். ஸோ அந்த காலத்துல அந்த வெப்பன் திறந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு பார்த்தீங்களா, அது அப்படியே காலப்போக்கில் மாறி மாறி சிவன் இப்ப 3வது கண் திறந்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு மாறி இருக்கலாம். ஸோ இது ஏலியன் தியரியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சிவனுக்கு பங்கு வகிக்குது. இதை பல பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக்கான கைலாச மலை. உலகத்துல நீங்க வேற எந்த மலையிலுமே பார்க்க முடியாது. ஆனா இந்த மலையில சில விஷயங்கள் ரொம்ப வினோதமா நடந்துட்டு இருக்கு. யாராலையுமே அந்த மலையை முழுசா ஏற முடியல. அது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கு. இதை சேட்டலைட் இமேஜ்ல கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல காம்பஸ் ஒர்க் ஆகலன்னு ஏகப்பட்ட காரணங்களும் அமானுஷங்களும் அடுக்கிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது எனர்ஜி பேஸாக இருக்கலாம்னு சொல்றாங்க. இது ஏலியன் வசிக்க கூட இடமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கால புராணத்துல இங்க தேவர்கள் வந்து வசிப்பாங்க, நேரம் வேற மாதிரி இருக்கும், டைம் டிராவல் பண்ணலான்னு பல புராண கதைகள் அங்க இருக்கு. ஸோ 2யுமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதும் இந்த
புராணங்கள் சொல்றதும் ரெண்டுமே சிங்க் ஆகுது, ஒரே மாதிரி இருக்குது. ரொம்ப முக்கியமா அந்த மலை பிரமிடு மாதிரி இருக்குன்னு புராணத்திலும் சொல்லியிருக்கு, ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க. ஸோ கவனிச்சு பாருங்க, அந்த பிரமிடை யார் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்தே தீரும். நீங்க ஒரு விஷயத்தை இப்போது நோட் பண்ணிருக்கீங்களா? எல்லா சிவன் கோயில் பத்தியுமே எல்லா ஆராய்ச்சியாளர்களும் எல்லா ஹிஸ்டோரியன்ஸும் பேசுவாங்க. ஸோ இந்த கோயில் எப்படி கட்டினாங்க, யாரால கட்டினாங்க, இதை எப்படி கட்ட முடியும்னு சொல்லி அவங்களால நம்ப முடியாத கட்டமைப்புல தான் கட்டியிருப்பாங்க. நிஜமாவே அது நம்மள மாதிரி நார்மலான மக்கள் கட்டியிருப்பாங்களா? ஆனா ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற இன்னொரு கருத்துப்படி இது இப்ப இருக்கிற டெக்னாலஜில இந்த கோயிலை கட்ட முடியாதுங்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல டெக்னாலஜியே கிடையாது, அப்புறம் எப்படி கட்டியிருப்பாங்க மக்கள்? இன்னொரு கேள்வி, அந்த கோயிலை மக்கள் தான் கட்டினாங்களா அப்படின்னு எழுது. ஸோ இந்த சிவன் கோயில்களுக்கு பின்னாடியும் பல மர்மங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடியும் இந்த ஏலியன் தியரி தான் வந்து நிக்குது. அடுத்து நம்ம நீங்க இது வரைக்குமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நடராஜரை பத்தி பேச போறோம். இந்த நடராஜருக்கு பின்னாடி உருவாக்கம், அழிவு, மறுபிறப்புன்னு சொல்லிட்டு மூணுமே இருக்கு இந்த ஒரு சிலையில. இது இப்ப கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 10,000 கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த சிலையில இது 3 இருக்கு. ஆனா இப்ப இருக்க சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த 3 தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க, இந்த பூமி உருவாகிறதுக்கும் அழியறதுக்கும். அது என்னன்னா, பார்ட்டிகல்ஸ் கிரியேட் ஆகுது, அது டிஸ்ட்ராய் ஆகுது, அது திரும்பவும் கிரியேட் ஆகுது. அதாவது உருவாகுது, அழியுது, திரும்பவும் உருவாகுது. இதை தான் இந்த சயின்டிஸ்ட் இப்ப சொல்றாங்க. ஆனா 10,000 கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சிலை இதை எப்படி கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா, அப்படியே சிவன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப நான் கொஞ்சம் ஹானஸ்டா பேசுறேன். சிவன் ஏலியன்னு ப்ரூவ் பண்ண முடியாது, சயின்ஸ் ப்ரூஃபும் கிடையாது. ஆனா சிவன் ஒரு ஆர்டினரி மேனே கிடையாது, அவர் ஒரு சாதாரணமான மனுஷனே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏலியனாவோ இல்லாட்டி ஒரு அட்வான்ஸ் யோகியாவோ, அதுவும் இல்லாட்டி யூனிவர்ஸை ஒரு மனித வடிவத்துல காட்டிய ஒரு கான்செப்டாவோ கண்டிப்பா இருக்கக்கூடும். சிவன் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவர், நம்புங்க. ஆனா கொஞ்சம் யோசிங்க, அதுதான் ரியல் நாலேஜ். சிவன் ஏலியன் இல்லைனாலும் சிவன் ஒரு சாதாரணமே கிடையாது. ஸோ ஓம் நமச்சிவாயா.